பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஈவாய் கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் கண்ணீர் மணி போல பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யூத ராஜசிங்கமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த பரிசுத்த ஆராதனை தொடங்கும் முதல் முடியும் வரை ஆவியானவர் இந்த கருத்துக்களாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க. பாடல் வேளையிலும் ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே உங்க வார்த்தை கொடுக்கிற வேளையிலும் இந்த மகிமையுள்ள பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வரட்டும். நாளை முழுவதுமாய் இந்த மகிமையினாலே நகரப்பட்ட தகப்பனே, வரவேண்டிய பிள்ளைகளை தடைகளை உடைத்து இந்த சமூகத்தில் கொண்டு வாங்க. நெல்லை முழுவதுமாய் கல்வாரி ரத்தம் தெளிவுபடட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாரங்களை மறைத்து ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வீராக, என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவர் சித்தியை ஒருமுகப்படுத்துங்கப்பா. ஆராதனை வேளையிலே உண்மை மாத்திரமே நாங்கள் நினைத்து ஆண்டவரே உண்மை துதித்து உண்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பரிசுத்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவர் இந்த கருத்துக்குள்ள ஒப்புக்கொள்கிறோம். நீர் நடத்துங்கப்பா. சோதனைக்கிறோம், துதிக்கிறோம், உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு முற்றிலுமா தாழ்த்தி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் காலங்கள் நான் கண்டேன். தேவை போகும் போது சிக்கி தவித்தினாரோ உருமும் காலங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும்
நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திடே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திடே. வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த நாராவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் மந்தின் நல்ல கர்த்தரே. எந்த நாராவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் மந்தின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திடே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திடே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்துக்கு ஜெயகீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே ஒரு பாடலை நாம் பாடுவோம். Praise the Lord Jesus, 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 Jesus. Praise the Lord, 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 Jesus. Praise the Lord Jesus. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. பாடலை பாடுவோம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன்.
என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடிருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உமக்கு சொந்தமையா மக்கள் வாழும் வைராக்கியம் வெள்ளத்தில் வந்ததையா உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றும் அழிந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றும் அழிந்ததையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவில் ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவில் ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடிருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் கண்ணி உமக்கு சொந்தமையா. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். Praise the Lord Jesus. Praise the Lord. Praise the Lord. எனப்பாவே இருப்பவரே இயேசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா எனப்பாவே இருப்பவரே இயேசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா அப்பா அம்மா நீங்கடா ஆசையெல்லாம் நீங்கடா ஆதரவு நீங்கடா ஆறுதலவு நீங்கடா அப்பா அம்மா நீங்கடா ஆசையெல்லாம் நீங்கடா ஆதரவு நீங்கடா ஆறுதலவு நீங்கடா எனப்பாவே இருப்பவரே இயேசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா எனப்பாவே இருப்பவரே இயேசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே ஆபிரகாம நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே ஆபிரகாம நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் உங்க மனசு பெருசுதான் எனப்பாவே இருப்பவரே இயேசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா எனப்பாவே இருப்பவரே இயேசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜாவை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, சமாதான பிரபுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பற்ற செல்வமே,
ஒப்பற்ற என் செல்வமே. ஹalleluya 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 ஹalleluya. சத்ருவின் பிடியில் இருந்த எங்களை விடுவித்து மீட்ட தெய்வமே. ஹalleluya ஹalleluya. எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களை வாழ வைத்த தெய்வமே, எங்கள் அன்புக்குரியவரே, எங்கள் அன்பான தகப்பனே, இரக்கமுள்ள தெய்வமே, அப்பாவை சோதரிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. அதெல்லாம் வாயில திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிப்போம். அப்பாவை நாம் ஆராதிக்கிறோம். வாயில திறந்து நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தெய்வமே, என் ஜீவனை காத்தவரே, எனக்கு ஆறுதல் தந்தவரே, என் கண்ணீரை துடைத்த தெய்வமே, என் மனவாளனே, என் ஆத்துமா நேசரே, என் ஆத்துமா மனவாளனே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இருக்காங்க ஆண்டவரே. என்னென்று கேட்டிட ஆண்டவரே யாரும் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்தீரே, உங்களுடைய தோளின் மேலே சுமந்து கொண்டீரே ஆண்டவரே. உங்களுடைய கவலையெல்லாம் மாற்றினீரே அப்பா. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. இருளான இருளுடைய வாழ்விலே ஒளியாய் வந்த தெய்வமே, ஒளியாய் வந்த தெய்வமே, என்றைக்கு மரித்து போற எங்களை ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்கள் ஜீவனை தந்து இந்த நாள் வரை ஆண்டவரே எங்கள் ஜீவனோடு நீர் பாதுகாத்து வருகிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. தனிமரமாய் நின்று எங்களை தேடி வந்து இதுவரை உங்களுடைய கரங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்தீரே ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை அரவணைக்க, எங்களை தேய்ச்சிட, எங்களை கண்ணீரை துடைக்க, எங்களை ஆறுதல் படுத்த ஆண்டவரே, எங்களுக்கு பலனை தருகிற உம்மை போல யாரும் இல்ல அப்பா. உம்மை போல எங்களை விசாரிக்க யாரும் இல்ல ஆண்டவரே. எங்கள் இருதயம் நொறுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை ஆட்சி தேய்ச்சி எங்களை அரவணைத்த தெய்வமே. ஒரு தாயை போல எங்களை தேய்ச்சினவரே, தந்தை போல எங்களை அரவணைத்து உடைய தோளின் மேலே சுமந்து வந்தவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பலவீனங்கள் மத்தியிலும் உடைய பலனை தந்து, பரலோக பலனை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, உங்களை நடத்தி வந்தவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த நாள் வரை எனக்கு பலனை தந்தீரே ஆண்டவரே. பலனிடத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தெய்வமே. ஹalleluya ஹalleluya. இந்த சமூகத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது ஆண்டவரே. இந்த சமூகத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. பாவை சோதரிக்கிறோம், உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தாவே, இந்த வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இந்த சமூகத்தில் ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நாங்கள் பாக்கியவான்கள். உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருப்பது நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. பாவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்றைக்கோ மறித்திருப்போம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தோம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன்.
எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ பேரு ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல, சொல்லி அழையாறு இல்லை. எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல, சொல்லி அழையாறு இல்லை. எப்படி சொன்னேன், எல்லாவற்றையும் நீ மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். எப்படி சொன்னேன், எல்லாவற்றையும் நீ மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீ வந்ததை, தோழி மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீ வந்ததை, தோழி மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வீட்போதும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்கப்பா. கடவுளை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்துறோமா? நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவர். எல்லாரும் எழுந்து நின்று விளைத்து எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் அதிகாரம் அம்மா அவர்கள் வாசித்து முடித்திருக்கும். அப்பா அவர்கள் நம்ம மத்தியிலே தியானிப்பான்.
சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 672, சங்கீதம் 3வது அதிகாரம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நான் படுத்து நித்திரை செய்தேன், இழுத்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் கவிஞர் எல்லாரையும் தாடியிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டி. சேர்ந்து வாசிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவதேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக தாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, மகிழ்ச்சியான நாள், தேவனோடு இருக்கிற ஒரு நாள். ஆண்டவரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அம்மா தாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சங்கீத பணிகளோடு கத்தாவை நீங்கள் நடத்தும். கடந்த 6 நாட்களும் எங்களோடு கூட இருந்து நடத்தினேன் தேவன். ஆண்டவரே, வருகிற 6 நாட்கள் எங்களுக்கு பலனை தாங்குறாங்க. இந்த வார்த்தையோடு கூட இருக்கு. எல்லா கனமும் மகிமையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் எல்லாரும் எல்லா சபையிலும் எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். ஏன்னு சொன்னா, தாவீது தன்னுடைய மகனாகி அப்சலோமுக்கு தப்பி ஓடி போவீங்க. அப்பனா அவருடைய நெருக்கம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதனாலதான் அவர் அந்த பாடலை பாடுத. 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் 2வது வசனத்தில் 6வது சத்தமா வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பே இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர் தன்னுடைய மகனுக்காக தப்பி ஓடுவதில அவருடைய ஆத்துமாவை குறித்து அவருக்கு அந்த வியாகுலம் வந்ததினாலே அவர் அப்படியாய் சொல்லுகிறார். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். பாருங்க, நமக்கு சத்துரு யார் தான்? நம்ம வீட்டார் தான். அல்லேலூயா. ஆமா. அதனாலதான் அவர் சொல்றார், என் மகனே எனக்கு சத்ருவா இருக்கிறானே, என்னுடைய மகனே எனக்கு சத்ருவா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிதான் அந்த வியாகுலம், வருத்தம், அந்த சஞ்சலத்தினாலே அவர் எனக்கு சத்ரு உறவாய் புரிகிறார். எனக்கு என் பிள்ளைகளே தொல்லையா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றோம் இல்லையா, நம்ம சொந்தக்காரங்களே எனக்கு தொல்லையா இருக்கிறாங்க அப்படின்னு நாம் சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த காரியத்தை குறித்து தான் தாவீது அவ்வளவாய் பாருங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் தாவீதுக்கு தன்னுடைய மகன் சத்ருவா இருக்கும்போது அவன் தன்னுடைய தகப்பனுக்காக எதிர்ப்பா என்னெல்லாம் சம்பாதிக்கிறான் பாருங்க. குதிரைகளையும் ரதங்களையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான்.
அல்லேலூயா. அப்படி சம்பாதிக்கிற காரணம் எதுக்குன்னா தன்னுடைய தகப்பனுக்காகவே அவன் எதிர்பார்ப்பு ஓடுகிறான். அல்லேலூயா. நீங்க 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா நீங்க வீட்டுல சேர்ந்து வாசிக்க முடியுமானா நீங்க வாசிங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும். அவ்வளவு ஒரு கோபம் தன் தகப்பன் மேல். அந்த வெறுப்பை தான் தாவீது உணர்ந்தவனாய் பாடுறான். என் வீட்டாரே எனக்கு சத்துருக்களாய் எவ்வளவாய் பிரிவு இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் பாடுங்க தாவீது அழகா சொல்லுகிறார் 2ஆம் வசனம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நிதானம் இல்லாமல் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதனால்தான் அவர் சொல்றார், என் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு இல்லை என்று அநேகமாயிரம் பேர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள். இப்ப ஆத்மாவை குறித்து அந்த வியாகுலத்தினாலே தாவீது அப்படி சொல்லுகிறார். ஏன் சொன்னா, என்னுடைய இளைப்பாறுதலுக்கு, என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலுக்கு கர்த்தர் சாட்சியாய் இருக்கிறார். அதனால 2ஆம் வசனம் சொல்றாங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனே என்னுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். அல்லேலூயா. இதுதான் ஆத்துமாவிலே பலன். ஆத்துமாவிலே பலன். அந்த ஆத்துமாவிலே பலன் போடணும்னா நாம என்ன பண்ணணுமா, அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு ஒரு 2 வழி இருக்கிறது. ஒரு வழி நல்ல அப்பாவை ஆராதிப்பது, இன்னொரு வழி 2வது வழி நல்ல வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுவது. இதுதான் ஆத்மாவுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க முடியும். இந்த ஆகாரத்தை நாம கொடுக்கும் பொழுதுதான் இந்த ஆத்மா என்ன சொல்லுமா, 6ஆம் வசனம் சொல்றாரு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். அல்லேலூயா. ஆமா, நம்ம நல்ல ஆகாரம் கொடுத்து இந்த ஆத்மாவை அப்பாவோட கூட உட்கார்ந்து தேவ சமூகத்துல நல்லா பாடலை பாடி ஆராதிக்கிற வேளையில இந்த ஆத்மாவுக்கு பலன். அல்லேலூயா. கர்மம் செய்ய அழகா பாட 2-3 பாட்டு பாடுகிறார் ஆத்மாவை குறித்து. நான் ஆத்துமாவே நன்றி சொல்லு. அந்த பாடலை பாடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா. அப்போ நல்ல வசனத்தை தியானிக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றார், நம்மளுக்கு ஆத்மாவில பலன் கொள்ளும்படியாய் செய்கிறார். அப்ப அந்த ஆத்மாவில பலன் வருகிறது என்று சொன்னால், தாவீதை போல நாம என்ன பண்ணுவோம், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தாவே எனக்கு விரோதமாய் 10,000 பேர் வந்தாலும் அவர்களுக்கு நான் பயப்படேன். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்திலே திரும்பவும் இதை நம்ம தியானிப்போம். நம்ம 91ஆம் சங்கீதம் வரும்போதும் என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் ஆமா நான் பயப்படுறேன், ஒரு பொல்லாப்புக்கும் நான் பயப்படுறேன். கர்த்தாவே நீரே எனக்கு ரகமாயிருக்கு. அல்லேலூயா. ஆத்துமாவிலே பலன் கொள்வது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யணும். அப்ப நாம ஆண்டவரோடு கூட நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறும். அப்பதான் அந்த ஆத்மாவிலே பலன் கொள்ள முடியும். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆத்மாவிலே பலன் கொள்ளும்படியாக செய்யுங்க. பொருந்தில சொன்னது போல என் தகப்பனே, அப்படியாக நாங்கள் ஆத்மாவில பலன் கொள்ளும்படியாக செய்யுங்க ராஜா. ஆமாண்டவரே, அப்பா உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குற வல்லமை பொருந்தில பவுலடியாருக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் போல ஆண்டவரே தாவீதுக்கு எப்போதோ வெளிப்படுத்தியிருக்கிறது. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆமாண்டவரே, ஆத்மாவில பலன் கொள்ளும்படியாக செய்யுங்க. ஆத்மாவில பலன் கொள்ளும் பொழுது ஆண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தார் அந்த காவே, ஆமாண்டவரே அது கர்த்தாவே எங்களை பலப்படுத்த ராஜா. எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே, அது சிங்க கெபியோ சூளையோ எதுவா இருந்தாலும் ராஜா ஆண்டவரே உங்களோட கூட நாங்கள் இருப்போம் ராஜா. நீர் எங்களோட கூட இருந்து எங்களை பலப்படுத்த ஒரு 6 நாட்களும் பலனோடு ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா.
ஆண்டவரே, இந்த பகலிலே அப்பா சூரியனாகிலும் இரவு சந்திரனாகிலும் எங்களை செயல்படுத்தாத உடைய வார்த்தை பிரகாரம் செபிக்கிறோம். இந்த உஷ்ணமான காலங்களில் கத்தாவுடைய கரங்களோடு கூட இருந்து நடக்குது ராஜா. நீர் பொறுப்பெடுப்பீர், பாதுகாப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் வருகிறோம். வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. எல்லா கன மகிமையிலும் எடுத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தகப்பனுக்காக நம்ம கரங்களை வைத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள இந்த நல்ல பிதாவே, அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சங்கீத தியானத்திலிருந்து எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில ஆண்டவரே நீர் இடைப்பட்டீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவர் சங்கீத தியானத்தின் மூலமாயிருந்து வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறேன். எங்களை பலப்படுத்துங்க, எங்களை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. எம்மை துதிக்கிறோம். எவ்வளவு சத்துருகள் பெருகினாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா தகப்பனே. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிசுவிடத்துல பேசும்போது சொன்னீரப்பா, ஒரு மனுஷனுக்கு சத்துருவம் வீட்டார் தான் என்று, ஆகிலும் அவர்களையும் நேசிக்க சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே. இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமாய் தாவீது சந்தித்த ஆண்டவரே தன்னுடைய சொந்தங்களே அவரை ஆண்டவரே பிள்ளையே அவருக்கு விரோதமாய் எழுதின பொழுதும் உம்மை சார்ந்திருந்தபடினாலே ஆண்டவரே நீர் எல்லாவற்றும் அவருக்கு வாய்க்க செய்து கூட இருந்து கேடகமாய் இருந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கும் ஆண்டவரே நீர் அப்படியாய் கேடகமாய் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே தகப்பனோடு கூட இருங்க. அவருடைய ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதிங்க. போகும் இடமெல்லாம் கர்த்தர் கூட இருங்க. கொடுத்த மகளை பூர்ண ரட்சிப்புகளை கொண்டு வாங்கப்பா. மகளை விடுதலையாக்குங்க. பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுங்க. மனைவியை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவருடைய ஆண்டவரே மாமனாருடைய அந்த சடங்காச்சாரியங்கள் எந்த ஒரு காரியங்களும் இந்த பிள்ளைகளை பலவீனப்படுத்தி விடாதபடிக்கு வருகிற நாட்களே கர்த்தர் யுத்தம் பண்ணி இவர்களோடு கூட இருந்து நியாயமணியான காரியங்களை நீதியின் தேவன் செய்யும்படியாய் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை குறை சொல்லும்படி குற்றம் சொல்லும்படி வருகிற மனுஷர்களுடைய எல்லா நாவுகளும் புரட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஐயா. கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீ வெளிப்படுத்தி இந்த இடத்துல குடும்பமாய் சாட்சியா நிறுத்துங்க. இந்த வெயிலின் நாட்களிலே ஊழியத்துக்கு போகும் பொழுது கூட இருங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களோடு பகலிலே மேக சம்பமாய் இரவிலே அக்கின சம்பமாய் இருந்தவர் இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறீங்கப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சாட்சி இருக்குமானால் சொல்லுங்க. அந்த நாமம் மகிமைப்படட்டும். யார்கிட்ட சாட்சி இருக்குங்களா? சாட்சி இருந்தா சொல்லுங்க. அல்லேலூயா. அடியாளின் சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். வானாதி வானங்கள் யாவோ அதின் கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவோ அதன் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தாவை போற்று
பகலிலே மேக சம்பமாக இரவில் அக்னி சம்பமாக இருந்து நடத்துல தெரியுமோ கண்டி வந்த கடந்த ஒரு 3 நாட்களாக ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. போயிருந்தேன். பயங்கரமான ஒரு வெயில், அதுவும் அவங்க அனுப்புற நேரம் 2:30 மணி. ஆண்டவர் சொன்னாரு, பயங்கரமா. நான் சொன்னேன், ஆண்டவரே என்னப்பா இவ்வளோ ஒரு மோசமா, முகலாம் எரிச்சல் எடுக்குது, உடம்பெல்லாம் எரியுது. அப்படி இந்த நெருப்புக்கு முன்னாடி நம்ம இருந்தா எப்படி அந்த அனல் நம்மளை அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு கத்தாவே நம்முடைய கோபம் ராஜா தகப்பனே எங்களை சேதப்படுத்தாதபடி கத்தாவே நீ மேக சமமா என்னோடு கடந்து வந்த 3 நாளும் அவ்வளோ ஒரு வெயிலின் தாக்கத்துல வந்து கத்தர் எனக்கு ஒரு தலைவலியோ ஒரு பானத்தை கொண்டு வராதபடி பலவீனமா இருக்கேன். முழு பலவீனத்துல போயிட்டு வந்த கத்தர் கூடவே என்னோடு கூட வந்து அவர் வழிநடத்தினதுக்காக அவருக்கு கொடானபடி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறேன். இந்த 6 நாள் அளவு கண்ணின் மணி போல பாதுகாத்து என்னை போஷித்து என்னை வழிநடத்தி என்னை ஆற்றி தேற்றி தகப்பனை போல தாயை போல எல்லாருமா இருந்து வழிநடத்தின எஜமானனுக்கு கொடானபடி நன்றி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறேன். கத்த தாமே இந்த சாட்சியை மகிமைப்படுவாராகாமே. அல்லேலூயா. வேற சாட்சி சொல்லிருக்கீங்களா? கத்த நாமத்தை பயன்படுத்தி யாருக்கா சாட்சி தான் வந்து சொல்லுங்க. வானத்துக்கு பூமிக்கு சர்வதிகாரம் உள்ள தேவனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பன் போன வாரத்தில் நான் சொன்ன எக்ஸாம் நாளைக்கு தான் ரிசல்ட்டு 6ஆம் தேதிக்குன்னு மகனை பாஸ் பண்ண வைத்தது அவர் தான், படிக்க வச்சது அவர் தான். இந்த வருஷமும் பண்ணதில் 380 மார்க் எடுத்திருக்கான். அதனால் அதுக்காக கர்த்தர் நாம் மகிமைப்படுவதால் இன்னும் காலேஜுக்கு தேவை இருக்குது. அதை கர்த்தர் தான் சந்திக்கணும். எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து சொல்கிறாங்க ஆசையான மாணவர்கள் ஏதாவது இருக்கும், ஒன்றும் புரியல. ஆனால் நான் எல்லாமே அவர் நம்பி தான் இருக்கிறேன். இன்மட்டும் செஞ்ச தேவன் இனிமேலே செய்ய வல்லவராக இருக்கிறார். என் குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்கார். எனக்கு செஞ்ச நன்மை மாதிரி, நான் அனுபவித்த நன்மை மாதிரி அவர்கிட்ட யார் அனுபவிச்சாங்கன்னு தெரியல. இன்னமும் எனக்கு செய்ய தான் போகிறாருன்னு அதிகமாக செய்வார். அவருக்கு நான் சாட்சியாக நிற்க அதிகமான மகிமை நம்ம சபையில் ஏற்படும். அதே போல் சபையுடைய வளர்ச்சிக்கும் சபையை ஏங்கி தாங்குவேன் தப்பேன் சுமப்பேன்ற மாதிரி தகப்பன் இல்லை. இந்த சபையை இன்னும் மேலும் மேலும் நம்மளுக்கு சாட்சிகளை கொண்டு வரணும். அதிக ரட்சிக்கக்கூடிய ஜனங்களை கொண்டு வரணும். அதே போல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பிரேயர்கள் அதிகமான பழைய ஜனங்களோட இன்னும் அதிகமாகவும் மனவாட்டி சபையில் பாஸ்டர் அம்மாவை வர வச்சு பழைய போல்
இன்னும் சபை நிரப்புறது தேவன் கிருபை செய்யணும். அடுத்தது ஜெபத்தில் வச்சிருக்கிறோம் ஒரு பயணத்துக்காக, அதுவும் ஆவியானவர் நிறைவேற்றி தரும்படியாய் கர்த்தரை கேட்கணும். அவர் நாம மகிமைப்படும், மாத்திரம் மகிமைப்படணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே எனக்கு சிறிய சாட்சியாக என் தேவன் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலே, கடந்த வாரம் என்னுடைய இரண்டாவது மகள் வந்து கிருபா, அவர் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து மார்க் வந்து 450 மார்க் கட்ட கொடுத்தார். அல்லேலூயா. நான் ரொம்ப பயந்துன்னே இருந்தேன், எப்படி வரப்போதோ 350 360 டேடி நான் சரியாகவே எழுதலை டேடி, 370 தான் வரும்போது 370 பயந்துன்னே இருந்தா குழந்தை. இருந்தாலும் கர்த்தருக்கு நான் ஜெபம் பண்ணோம். நீங்களும் ஜெபம் பண்ணிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சபையாரம் கர்த்தரை சொல்கிறோம். கர்த்தர் அந்த மகளுக்கு 450 மார்க் கொடுத்து எல்லா சப்ஜெக்ட்லையும் 90 மார்க் மேலே கொடுத்து, மேக்ஸ் சயின்ஸில் வந்து மேக்ஸில் 98, சயின்ஸில் 93, அப்படியே எல்லாத்துலையும் 90 மார்க் எடுத்து கரெக்டாக 450. நம்ம பிரதர் கூட சொன்னார், ஜோஷுவா பிரதர் கூட, ஏன் பிரதர் பயப்படுறீங்க, அவள் பால் 450 மேலே தான் போவார், கீழே வரமாட்டான்னு சொன்னார். ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னார். அதனால் அது போய் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பிரதர் சொன்னார், அப்பா அவர் எது சொன்னாலும் படிக்கிட்டுப்பா, கரெக்டாக சொல்கிறாருப்பா பிரதர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் அந்த மாதிரி பிள்ளைங்களும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையில் கூட நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்காக ஜெபித்த சபைகளுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து அந்த மகளுக்கு வந்து சீட்டு வந்து காமர்ஸ் குரூப் கேட்குறா, பிகாம் காமர்ஸ் குரூப் வேணுன்றா. அது அந்த குரூப்புக்கு வந்து பணம் ஃபீஸ்லாம் கட்டணும், எப்படி ஒரு 5000 6000 கிட்ட வருது. அதனால் கொஞ்சம் கர்த்தர் பண தேவைகளை சந்திக்கணும், இந்த வாரத்துக்குள்ளே ஏதாவது ஃபீஸ் கட்டணும், நீங்களாம் ஜெபித்துக் கொள்ளும்படி அந்த மகளுக்கு ஆண்டவர் உதவி தான். எங்கள் மூத்த மகள் திருமண காரியத்துக்கும் நீங்கள் ஜெபித்து தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை சொன்ன விசுவாசிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறுகிறேன். வாசகமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா சொல்கிறேன். சாட்சிகளுக்காகவும் நம்ம கரங்களை வைத்து இதுவரைக்கும் நம்மை குடும்பமாய் மனவாடி சிறுசபையில நம்மை குடும்பமாய் கர்த்தர் நடத்தினாராமே. எல்லா கரங்களை வைத்து கர்த்தர் சாட்சி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த கடந்த 6 நாளளவும் எங்களை கண்ணின் பணி போல பாதுகாத்து எங்களை வழி நடத்தின தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகள் 1000 எங்களுக்கு தெரிஞ்சுதான் கொஞ்சம் ஆண்டவரை, தெரியாதபடிக்கு எவ்வளோ தப்பு வைக்கிறீங்க ஆண்டவரை. எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி நன்றி. எல்லா வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் 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 சோத்திரம். வருகிற நாட்கள் எங்களை மகிமையின் சாட்சியா நிறுத்த போறீங்க. அதற்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முடியாததை முடிய பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிற கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா. நீ ஜீவனுள்ள தெய்வம் என்பதற்கு நாங்கள் இந்த பூமியிலே சாட்சியாய் இருக்கிறோம். ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம். மனுஷரால் காணக்கூடாதவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். நீ பேசுகிற தெய்வம், வார்த்தை ஒன்றும் தரையில விழவே இல்லைப்பா. எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு வரீங்க ஆண்டவரே. நாங்க இன்னும் உங்களை பார்க்கல ஆண்டவரே, நம்மை விசுவாசிக்கிறோம் ஐயா. நீ பெரியவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க பிரசனத்தை உணர்கிறோம், இந்த மகிமையை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே காண வாஞ்சையா இருக்கிற ராஜா, தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கல்லுகளையோ மரங்களையோ ஆண்டவரை பார்த்து நாங்கள் வணங்கலையா, உங்களை நாங்கள் இன்னும் பார்க்கல ராஜா. ஆனா உங்களுடைய கிரியைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறோம், உங்களுடைய வல்லமையை பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்மை விசுவாசிக்கிறோம் ஐயா தகப்பனே. உனக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா தகப்பனே. தோமாவை பார்த்து சொன்னீரே, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், நீ காணாதபடி விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அந்நாட்கள் நீ சொன்ன வார்த்தையின் படிக்க நாங்கள் நம்மை நம்புகிறோம்ப்பா. உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சிய வருகிற நாட்களே கத்த நிறுத்துங்கய்யா. இந்த மகிமை பெரிதாய் இருக்கட்டும் எங்களோட வாழ்க்கையில். எங்களோடு இருக்கிறீங்க என்பது அநேகருக்கு வெளிப்படுத்துங்க கத்தா. தொடர்ந்து கத்த தம்முடைய பிரசனத்திலே வழி நடத்துவீரா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம், நமக்கு நேரம் இல்லை. இன்னொரு 10-15 நிமிஷத்துல நான் வார்த்தையை கொடுத்து உங்களை அனுப்புகிறேன். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம். அநேகர் 10 மணி நினைச்சிட்டு இருக்காங்க ஆலயம். சரி, நம்ம செய்த வேகமாய் கடந்து செல்வோம். 1081வது பக்கம்.
நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் தகப்பன் எடுத்து வாசித்து அவர் ஜெபிப்பார். நம்ம எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பேஜ் நம்பர் 1023 நாகும் 1ஆம் அதிகாரம் 1 நினிவேயின் பாரம் எல்கோசானாகிய நாகுவின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிகட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்பிவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்துளிகளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோரும் தீபோனின் செழிப்பு வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசனத்தினால் பூமி பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தனிப்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தனிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் வேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு நாமே அரணான கோட்டை. ஆமென். நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எல்லாருடைய வார்த்தையோடு கூட அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே. எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. ஆமென். ஆழ மகனத்தை ரகசிய கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். மகிமை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். ஆண்டவரை குறித்த அவருடைய தன்மை, அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் யாருங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? அவரை பத்தி நிறைய காரியங்கள் சொல்லுவோம். அவர் நல்லவர் தான், ஆனா திடீர்னு கோவப்படுவாரு. இல்லைன்னா அவர் எப்பவுமே கோவப்படுவாரு, ஒரு நல்ல காரியங்கள்லாம் செய்வார் அப்படின்னு. நம்முடைய தேவனை குறித்து இந்த நாகம் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்றதை நம்ம பார்த்து செய்திக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். 2ஆம் வசனத்தில தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படின்னா 7ஆம் வசனம் தான் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். எல்லாருக்குமே தெரியும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்தது இதுதான். எல்லா கிறிஸ்தவர்களும் அறிக்கை செய்கிற வார்த்தை இதுதான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவர் மன்னிக்கிறவர், அவர் நல்லவருங்க, அவர் மன்னிச்சிருவாருங்க, என்ன செய்தாலும் மன்னிச்சிருவாருங்க, பாவங்களுக்கே மன்னிச்சிருவாருங்க, பாவம் செய்துட்டு போனாலும் மன்னிச்சிருவாரு. நம்ம அறிக்கை செய்கிற அதை பார்த்தீங்கன்னா 100%ல 99% கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை 7வது வசனம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அவங்களுக்கு பிடிச்ச வசனம் எது? 7வது வசனம் தான் ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் நல்லவர், இக்கட்ட நாளில் ரெடி இருக்கிறாரு, அரணான கோட்டை, நம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, என் ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் நல்லவருங்க. எனக்கு கோபம், எனக்கு பிரச்சனை வந்தா உடனே வருவாரு. ஆனா இப்படிப்பட்ட தேவன் யார் என்பதை நாகம் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சின்ன தீர்க்கதரிசியை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? முதலாவது அவர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் அவரு? 25 வருஷம் கழிச்சு நீதியை சரி கட்டுறாரு. 25 வருடம் கழித்து என்ன பண்றாரு? அவர் எரிச்சல் உள்ளவரும் என்பதை எனக்கு காட்டுறாரு. இதுவரைக்கும் அவர் நல்லவராய் இருந்தார், பொறுமையா இருக்காரு. ஏன்டா அப்படி பொறுமையா இருக்காரு? ஆண்டவர் ஏன் இப்படி நீதியை சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில இன்னும் கிரியை செய்யல? ஏன் எங்கள் சிறையிருப்பு மாற்றப்படல? தேவன் ஏன் இப்படி இருக்கிறார் கேட்டாரு. கேட்டவர்களுக்கெல்லாம் இப்ப வருது, அவரு பொறுமை உள்ளவர் அல்ல, அதுக்கு மேற்கொண்டு சொல்லப்படுகிறது அவர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டவர்களுமான தேவன். அது மட்டும் இல்ல, உக்கிர கோபனம் உள்ளவர். உக்கிரம்னா என்னது? முகாந்திரம் இல்லாம வரும். எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது, அப்படி வரும். பயங்கரமான கோபம் உள்ளவரும். யாருங்க சொல்லுங்க? யாரு? நான் சொல்லிட்டே வருவேன், நீங்க சொல்லணும். கர்த்தர் சொல்றோம். எரிச்சல் உள்ளவர். என்னப்பா அப்படி சொல்றீங்க? எல்லா சபைகளும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் சொல்லி எத்தனை
இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லணும், நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்காரா? கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? நீதியை சரி கட்டுகிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உக்கிர கோபம் உள்ளவர். எப்படிப்பட்டவரா? இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம தெய்வமா கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவர் ஏழைய வாழ்க்கையில் அமைதியா இருக்கிறார். அவரை தானே நம்பி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதோட முடிக்கல, கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், பதில் கொடுக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. எனக்கு சத்துருனா அவருக்கு சத்துருதான். அவருடைய பிள்ளையா இருக்கேன் நான். எனக்கு விரோதமா எழும்புறவங்களா இருந்தா அவங்க கர்த்தருக்கு விரோதமா எழும்புறவங்க தான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பிரதிபலன் அளிக்கிறவர். அது மட்டும் இல்ல, தம்முடைய பகைஞருக்கு கோபத்தை வைத்து வைக்கிறார். வெயிட் பண்ணுப்பா. பாத்திரம் ஃபுல்லா ஆன பிறகுதான் அந்த கலசம் சிங்காசனத்துக்கு முன்பதாக கொட்டப்படும். ஆமென். உன் கண்ணீர், உன் ஜெபதூபம் எல்லாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன் பாத்திரம் நிரம்பப்படலப்பா. உங்க பேரெல்லாம் போட்டுக்கணும். யோசுவா, இன்னும் உன் பாத்திரம் நிரம்பல, நீ இன்னும் கண்ணீர் விடல, இன்னும் கையை தூக்கி ஜெபிக்கலப்பா. உன் பாத்திரத்துல எவ்வளவு இருக்கு? கால்வாசி தான் நிரம்பி இருக்கு. உன் பாத்திரம் நான் உனக்கு வச்சிருக்கிற ஒரு கலசம் முழுசுமா உன்னை நிரப்பப்பட்ட பிறகுதான், அந்த ஜபதூபம் முழுவதும் நிரப்பப்பட்ட பிறகுதான் என் சமூகத்துல தேவதூதர் வந்து அந்த தூப கலசத்தை என்ன பண்ணுவாங்க? என்னுடைய பாதத்துல ஊத்துவாங்க. அப்பதான் நான் வழக்கான மாதிரி எழுந்திருப்பேன். அப்ப நான் வழக்கான எழுந்திருக்கிறதோ இல்ல அமைதலா இருக்கிறதோ கருத்துலதான் இருக்கு. ஓ ஜபம் கம்மி, நீ என்னை தேடுகிறது குறைவு, நீ என்னை பலி செல்ல, நீ எனக்கு கொடுக்கிற பலிகள் குறைவு, நீ என்ன மகிமைப்படுத்துகிறது குறைவாயிருக்கும். பாத்திரம் நிரம்பாதபடிக்கு நான் எப்படி உனக்காக கிரியை செய்ய முடியும்? இந்த பூமியில் உள்ள எல்லாருடைய ஏதோ ஆண்டவர் என்ன பண்ணிருக்க, ஒரு துருத்தியை வச்சிருக்கிறார். கண்ணீரின் துருத்தி நூல் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிரம்பின பிறகுதான் அது தழும்பி மேல வந்து அது சொட்டு விழும் பொழுதுதான் அவர் காது கேட்கும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல இன்னும் ஆண்டவர் கிரியை செய்யவில்லை என்றால் உன் ஜபம் பத்தாது, உன் கண்ணீர் பத்தல. 2 பாத்திரம் வச்சிருக்காரு. முறுமுறுக்கிற பாத்திரம் தான் அதிகமா ரொம்பின்னு இருக்குது. நீ முறுமுறுக்கிற சத்தங்கள் அதிகமா கேட்கிறது, ஆனால் உன் கண்ணீர் காணோம், உன் ஜெபம் காணோம், நீ எங்கிடத்துல வைராக்கியமா நிக்கிறது காணோம். உண்மைதான் இந்த காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய நேம் எழுதப்பட்ட ஒரு பாத்திரம் இங்க இருக்குதுன்னா அந்த பாத்திரம் முழுவதுமாக அந்த புகை நிரம்பி மேல பொங்கி வரணும். வந்த பிறகுதான் அந்த தேவதூதர் என்ன பண்றாங்க? அதை கொண்டு வந்து ஆண்டோட பாதத்திலே அதை ஊத்துறாங்களா. ஊத்தும் பொழுதுதான் ஆண்டவர், இது யாருடையது? எனக்கு உண்மைதாக இவ்வளவு பெரிய புகையா நிற்குது அப்படின்னு சொல்லி ஒரு கவனிப்பாராம். அன்றைக்கு உடனே என் பிள்ளைகளுக்கு காரியங்களை வழக்காடு, போ என் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை வாய்க்க செய், அவர்கள் விசனத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு அநேகருடைய பாத்திரம் நிரப்பப்படலை. கவனிங்க. ஏன்னா அவர் என்ன பண்றாரா? அவர் தம்முடைய பகைஞருக்கு கோபத்தை என்ன பண்ணிருக்கிறாரா? வைத்து வைக்கிறார். அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகையிலதான் இருக்கு. இன்னைக்கு அவர் கிரியை செய்யாம இருக்கிறது ஓகையிலதான் இருக்கு. நீ சரியா கர்த்தரை தேடாதனால்தான், நீ விட்டு கொடுக்காதனால்தான், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறுத்தலை நீ காணாதபடினால்தான் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன் சத்துருக்களை மத்தியில நீ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தடவை ஆண்டவர் பேசுறாரு, உன்னை ஊழியக்காரமா மாற்றுவேன், நீ அநேகர் கைகளை வைத்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்கிற, என்ன ஆண்டவர் வரத்தாலும் சொல்றீங்க? அவருக்கு அந்த கிரிகள் காணும். அவன் எங்க வார்த்தை பெற்றுக்கொள்ள வாங்கியோடு வருகிற அவன் அந்த கிரிகளுக்கு ஒப்பு கொடுக்கலையே, நான் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கலையே. அல்லேலூயா. பாருங்க, டேப் திறந்து விட்டுட்டு அந்த பாத்திரம் வச்சாங்க, அந்த பாத்திரத்துல தண்ணி வழியும், இல்ல அந்த தண்ணி வீணாதான் போயிட்டு இருக்கும். அந்த டேப்பை திறந்து விட்டு நிரப்ப வேண்டிய பாத்திரத்தை அங்க வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்ச நாட்கள்ல பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பு. பாத்திரங்கள் முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சாங்க? எண்ணெய் ஸ்டாப் ஆயிடுச்சு. கர்த்தர் இந்த கால வேளையில உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு கண்ணீருக்கும் வேதனைக்கும். மகளே, நான் கிரியை செய்யக்கூடாதபடி கரங்கள் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, நான் நல்லவர் நல்ல. கொஞ்சம் மேலைய வசனத்தை பாரு. நான் ஒளிச்சல் உள்ள தேவன், நான் உக்கிர கோபம் உள்ள தேவன், நான் சத்துருக்களுக்கு பிரதிபலன் கொடுக்கிறவரு, அவனுக்காக என் கோபத்தை வைத்து வைக்கிறேன். 2ஆம் 3ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீடிய சாந்தம் உள்ளவர், அப்புறம் வல்லமை உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். உன் கண்ணீருக்கு காரணமா இருந்தவர்கள் ஆண்டவர் சாதாரணமாய் விட மாட்டார். அல்லேலூயா. நீ நினைக்கிறியா இயேசு மன்னிச்சுட்டாரு? இல்ல. இயேசு பரலோகத்துக்கு வழியா இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வழிவாசலை அவர் உண்டு பண்ணுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆனா உன்னை நடத்துகிறவர் எல்லாம் பிதாவாகிய தேவன் தான். பிதாவின் ஆவியானவர் தான் உன்னை நடத்துறார்.
சொல்றார், இன்னைக்கு உன்னோட நடத்துகிறவர் பிதாவின் ஆவியானவர் உனக்கு வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு நீ இடம் கொடுப்பாயான்னு ஆண்டவர் காத்துட்டு இருக்கார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எப்படி இருக்கிறாரா, அவர்களை ஆக்கடி இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை பற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து என்ன ஆயிடுச்சா, லீபனோனின் செழிப்பு வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசனத்தினால் பூமியும் பூச்சக்கரம் அது குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அல்லேலூயா. இந்த ஒரு நிமிஷம் கோபத்துல மாட்டிக்கிறாங்க பாருங்க, அதுதான் காலையில இருந்து மனசு ஆறலைங்க. எனக்கு கடந்த எங்க சித்தப்பா உடம்பு சரியாம படுத்தல, என் மனசு ஆறல. ஆண்டவர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் என் மனசு ஆறல, என் மனசு ஆறல. காலையில எழுந்து வெளியே வரணும், ஒரு 7:30 மணிக்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு பட்டை இவ்வளவு தூரம் பட்டை அடிச்சு 2 பையன் நிறைய கடைக்கு போயிட்டு போவார். அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு படுத்த படிக்கல விழுந்துட்டார், ரொம்ப மோசமாயிட்டார், மூச்சு விட வேதனை பட்டு இருக்காரு. என்னுடைய ஆத்மா பரிதவிக்குது, கர்த்தாவே பரிதவிக்குது, போய் ஜெபிக்க முடியுது, ஜெபிக்கவும் அனுமதிக்க மாட்டாங்க. நீ காலையிலும் சொன்னவர் எங்களை கடிந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, பையங்களை எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி அவர் திட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை சமைத்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த ஆத்மா நித்திய நித்திய காலமாய் 1000 வருஷம் பாதாளத்தில் ஆதரப்பா. கர்த்தருடைய காணிக்கை காசு என்னுடைய காணிக்கையில் வந்தவரை என் தாய் தகப்பனை நான் பாதுகாத்து நடத்துறேன். அவர் அது வேறு விதமாய் பேசிட்டோம். நீங்க போடுற ₹1 காணிக்கை சாதாரண விஷயம் இல்லாத நீங்க நினைச்சுக்கணும் மனசு. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஊதியம் அதை கொண்டு போய் என் தகப்பன தாயை நான் போஷிக்கிறேன். ஆனா அவர் வேறு விதமாய் பேசிட்டார். அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிச்சிருக்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அந்த ஆத்மா நரகத்துக்கு போச்சுன்னா எவ்வளவு வேதனைப்படுறது. வேதத்தை நல்ல வேதத்தை அறிந்தவர்களுக்கு தான் தெரியும். தேசிக இடத்துல தன் பிள்ளையை விட்டு இவன் சாப்பிடுறான் என் தகப்பனத்துல சொல்லிட்டார். மூத்த சகோதரி குறித்து தவறான வார்த்தை சொல்லிட்டார். அது ஆண்டவருடைய செவியில போய் ஏறிடுச்சு. எல்லாத்துக்கும் தேவன் அமைதியா இருந்தார், எல்லாத்துக்கும் கர்த்தர் அமைதியா இருந்தார். இந்த ஒரு வார்த்தை சகிக்க முடியும். ஏன் காணிக்க காசு நான் கொடுக்கிற சம்பளத்துல அது தாய் தகப்பனை காப்பாது என் பிள்ளை, ஆனா நீ வேறு விதமா சொல்லிட்டிய. அப்படியே அந்த தெருவில் இருக்கிற ஜனங்கள்லாம் கேட்கத்தக்கதாக அவர் பேசினார். ஆண்டவர் சொல்றாரு, மகளே கையை எடுக்க முடியாது மகளே அப்படின்றார். கையை வச்சுட்டா அந்த கையை எடுத்துட முடியுமா? நம்ம குழந்தைங்க கை கூட நம்ம எடுத்து விட்டுலாம், தவறான காரியங்கள். ஆனா ஆண்டவருடைய கை இந்த சத்தர்கள் மேல விழுந்துருச்சுன்னா எப்ப எடுத்தாருன்னா, அடிச்சிட்டீங்களா எனக்கு சந்தோஷம், நான் என்னைக்கு நகைக்கிறேன்னா அன்னைக்கு எடுத்துருவாரு. ஆனா நான் அழுதினமும் என்னுடைய ஆத்மா வேதனைப்பட்டுட்டே அவர் மரணத்துக்கு போராடி நம்ம நடமாடிட்டு இருந்தாருங்க. 10 வருஷமா அந்த கட்டி கல்லீரல் இருக்குது, அவருக்கே தெரியல. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி ஹார்ட் ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறாங்க. 10 வருஷமா அந்த கட்டி மறந்து இருக்கு. இரவு நேர ஜபத்துல ஆண்டவர் பேசுனார். இரவு நேர ஜபத்துல வருகிற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவன் பயங்கரமாய் வழக்காடிட்டு வராரு. பயங்கரமான வழக்காடு, நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்துட்டு வர்றாரு. சொன்னாரு, அவனை இப்படிப்பட்ட பலவீனத்துல கொடுப்ப, ஆனா ரத்த கண்ணீர் வெடிக்கத்தக்க ஒரு பலவீனத்தை வச்சிருக்கேன்னு சொல்லல. ஆனா இப்படி ஒரு வேதனையா நம்ம நினைக்கிறது என்னங்க? இந்த 6ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அல்லேலூயா. அது ஒரு தகப்பனாய் இருந்தாலும் அனிமலரமா சொன்னாங்க, எங்க அப்பா போன வாரம் தகாத வார்த்தைகளை கொண்டு என்னையும் கணவரையும் பேசினார். ஐயோ ஆண்டவரே இப்படி எங்களை பேசுறாரே, உட்கார்ந்து அழுதேன். அழுது தப்பா போச்சு. பாத்தீங்களா? அது ஒரு கணவரா இருந்தார், ஒரு தகப்பனா இருந்தார், ஒரு சகோதரனா இருந்தார். கர்த்தர் நீதி செலுத்துகிறவரும் அவர் நியாயாதிபதியுமாய் இருக்கிறார். அம்மே அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு மன்னிக்க வேண்டியதானே, அவர் விட்ட வேண்டியதானே? இல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கு? பரிதவிக்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவருடைய கோபத்துக்கு முன்னதாக அந்த வசனத்தை வாசிங்கப்பா.
நிற்பவன் யார்? நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? தரிக்க முடியாது, நிக்க முடியாது, நிலைநிறுத்த முடியாது, தரித்து நிக்க முடியாது. அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல நெருப்பு எடுத்து இறைக்கிறாங்க, இறைச்சு விடுறான். ஐயோ நிக்க முடியாதுங்க. யார் நினைக்கிறீங்க நம்முடைய ஆண்டவர்? நீ அழுதுட்டு அமைதியா வரல, அமைதியாவே இரு. நீ எதுவும் பேசாத, உன் சத்துருக்கிடத்தில் அவர் விளக்காடுங்க. தேவனா இருக்கிறனா நம்ம மனசாப்படுறோம்னா உண்மையான கிறிஸ்து உள்ள இருக்கிறனால்தான் நம்முடைய ஆத்மா என்ன ஆகுது சொல்லுங்க. நீ ஏன் நீங்க எல்லாம் அழறீங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறவரையினாலதான். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை வேதனைப்படுத்துகிறது அந்த ஆவியோட தான் உள்ளன்னு சொல்றாரு. ஐயோ அவருடைய ஆத்மா நரகத்துக்கு நேரா போகுது. ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டேன், ஆனா இந்த ஒரு வார்த்தை நான் சகிக்க முடியல. தான் சொல்றேன், யாருமே எதுவுமே பேசாதீங்க. நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தர் நடுநின்று நியாயம் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உக்கிரம் அவருடைய இறைச்சல, அவருடைய அக்கினி என்ன பண்றாரா? அவர் இறைக்கப்படுகிற அவராலே கண்களை பேர்க்கப்படும். உலகத்தால் எல்லாம் சொல்றான் கர்த்தர் நல்லவன், ஆனா என் மேல இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஏன் இந்த வார்த்தைகள் நாகம் தீர்க்கதரிசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டது என்றால், யோனா யாருங்க? அந்த யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டவர். ஜனங்கள் மனம் திரும்பினாங்களா? யோனா தீர்க்கதரிசி போன உடனே சொல்லுங்க, மனம் திரும்பினாங்களா? திரும்பினாங்க, மனம் திரும்பினாங்க. இவன் தான் போக மாட்டான்னு சொன்னா, ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டு செய்ய மாட்டாரு. ஆனா அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தை அவங்க மனம் திரும்பினாங்க, கர்த்தர் கையை எடுத்துட்டார். ஆனால் மறுபடியும் அவர்கள் பழைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தபடியினால ஆண்டவர் இப்பொழுது நாமும் தீர்க்கதரிசியை எழுப்பி அனுப்புறாரு. இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது. அதுதான் இது. நீங்க வீட்டுல போய் நாகும் தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நினிவே பட்டணத்தார் அன்றைக்கு மனம் திரும்பி மறுபடியும் நல்லபடியா வந்தாங்க, ஆனா மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. அதுக்கு அவருடைய கோபம் எப்படிப்போ இதெல்லாம் சொல்லப்படும் பொழுது நீங்க நினைச்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீடிய பொறுமை உள்ளவராக இல்ல. வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு வாங்க. ஒரு 3 வசனத்தை சொல்லி இன்னும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே என்ன நடக்கிறது அப்படி என்றால், அன்பின் சீசன் யோவானுக்கு ஆண்டவர் நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். 7 சபைகளை குறித்த காரியங்களை வெளிப்படுத்திட்ட பிறகு அவர் பரலோகத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிங்காசனத்தில் அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காரியம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வசனமா எனக்கு வேகமாய் வாசிங்கப்பா. வாசலை கண்டேன். எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவரை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. அல்லேலூயா. 7 சபைகளை குறித்து உனக்கு சொல்லிட்டேன். இன்னொன்னு இங்கே ஏறி வா. உடனே அவர் என்னாச்சு? ஆவிக்குள்ளாய் மாறினாரு. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு போதும்பா. இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா, இப்ப அவர் தம்முடைய சிங்காசனத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. முதல்ல அவருக்கு தரிசனமாகி யோவானுக்கு 7 சபைகளை குறித்து எழுத சொல்லிட்டு, இப்ப சிங்காசனத்தை குறித்து மகிமையான காரியங்கள் இன்னைக்கு யோவானுக்கு வெளிப்படுகிறது. ஏறிவா அப்படின்ற அந்த சத்தம் இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உங்களுக்கு நான் ஜாயின் பண்ற ஆண்டவர் உங்க இடத்துல பேசுறாரு. இது மாதிரி எனக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? என் மகனே என்ன கூட்டு பேசக்கூடாது அப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்களா? எனக்கு அந்த வாஞ்ச இருக்கு. இன்னைக்கு நான் சந்திக்கிறப்ப வளர்த்துக்கு ஒரு முடிவு கத்துட்டீங்கன்னா, கத்தன் தெளிவா சொன்னார். அவ்வளவு ஜனங்களின் மத்தியில மோசையுடன் நான் பேசுற அந்த சத்தத்தை அவன் கேட்டு என்ன பண்ணான்? கோலை சமுத்திரத்துக்கு நேராக அவன் நீட்டினான். இன்னைக்கு அது மாதிரி நான் உஷாரா இருந்த ஒரு சத்தம் கேட்டாலே ஒழிய மற்றபடிக்கு அவருடைய சத்தம் எனக்கு வெளிப்படாது. எனக்கு மாஞ்சையா இருக்கும். இவ்வளவு நான் பேசுறீங்க, அந்த ஆடியோ கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு அழகா பேசுறாரு கர்த்தர். அவ்வளவு பெரிய தெய்வம்.
இன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தைகள் கிடைக்குமா? இப்படி என்னோட நீ பேசுவீரா ஆண்டவரே முகமுமா? இந்த சத்தம் இப்படி கேட்குமானா? இல்லையே. நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களோட பேசுறார், நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறீங்க, நீங்க பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப யோவானுக்கு இந்த சத்தம் கேட்கும்போது பாருங்க, இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். 3ஆம் வசனம் சொல்லுது, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராமத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றில ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனம் சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனம் மேல் உட்கார்ந்து இருக்க கண்டேன். ஆமென். நல்ல அருமையான ஒரு தரிசனம். ஒரு பெரிய சிங்காசனம், அது சுத்திலும் 24 சேர் போட்டப்பட்டிருக்கு. அந்த சேர்ல மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மூப்பர்களுடைய ட்ரெஸ் எப்படி இருந்தது? வெண்வஸ்திரம். அவர்கள் சிரசுல என்ன இருந்தது? கிரீடம். அருமையான ஒரு தரிசனம் இப்ப யோவானுக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்க, 5ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தில் இருந்த மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொத்தான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அழகா நீங்க அப்படியே நீங்க என்ன பண்ணணும், நான் சொல்றது நீங்க பார்த்துட்டே வரணும். எத்தனை பேர் நீங்க கவனிச்சுட்டு வரீங்க? ஒரு பெரிய சிங்காசனம், நல்ல அலங்கரிக்கப்பட்ட அழகான சிங்காசனம். நீங்க தான் அதை முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அதை சுத்திலும் 24 சேர் போடப்பட்டிருக்கு. அந்த சேர்களும் அவ்வளோ அழகா இருக்கு. அதுல மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து இருக்கிறாங்க. அவங்க தலையில கிரீடம். அதுக்கடுத்து நடுவில் இருக்கிற அந்த சிங்காசனத்தை சுத்திலும் 4 ஜீவன்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே முகம் இருக்கு, பின்னாடி இந்த சைட்லயே முகம் இருக்கு, இந்த சைட்லயே முகம் இருக்கு, சுத்தி கண்கள். இப்படி ஆண்டோட சிங்காசனத்துக்கு என்பதாக இருக்கிறது. அதுல 7ஆம் வசனம் சொல்லுது, முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்த 4 விதமான முகம். அல்லேலூயா. இந்த 4 வித முகம் சாதாரண முகம் அல்ல. ஒரு தேவனை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற துணைகளுடைய சுபாவங்களுக்குரிய முகமாயிருக்கிறது. ஒரு கரைகளை கர்த்தரை நாமத்தை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான் எப்படி இருப்பான்? நீதிமான் எப்படி இருப்பான்? கரடி மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அப்படிதான் நம்புறோம், நம்ம கண்மூடித்தனமா நம்புறோம் ஆண்டவரை. இப்ப சாட்சி சொல்லும்போது சொன்னார் ஆண்டவர், எப்படி நீ நம்புற அப்படின்னு. அதனால தான் அப்படி ஜெபிச்சேன். இவருக்கு அப்படி ஜெபிச்சு பார்த்துருக்கீங்களா? சாட்சி நேரத்துல உங்களை நம்புறோம். தோமா சொன்னாரு, நான் அவருடைய விழாவில் கையை விரல விட போன வாரம் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது சாந்தம் சர்ச்சி. விழாவில் விரல விட்டு அதுல ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்தாதான் அது ஏசு நம்ப. என்ன நம்ப மாட்டேன். இன்னைக்கு அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் இருக்கிறார், நான் நம்புறேன். பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. நான் பார்க்கல, நான் நம்புறேன். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கேட்கறாங்க, எங்களுக்கு ஒரு சிலை வழிபாடு. நாங்க இதுவரைக்கும் வம்சாவளியா 400 வருஷமா அடிமைத்தனத்துல இருந்து எங்களுடைய வம்சங்கள் முழுவதுமாக என்ன பண்ணோம்? எகிப்திலே ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிலை தான் கடவுளா வணங்குறோம். பார்வோன் மண்ணு ஒரு மனுஷனை தான் நாங்க கடவுளா வணங்குறோம். இப்ப எங்களுக்கு கடவுள்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும், கண்ணுக்கு தெரியற ஒரு உருவமா இருக்கிறோம். அப்பதான் நாங்க ஒத்துப்போம், அதுதான் தெய்வமா ஒத்துப்போம்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்க. மோசே போய் 40 நாள் ஆச்சு, இன்னும் எதுவுமே தெரியல. அவர் வருவாரான்னு கூட தெரியல. எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு அடையாளம் வேணும். என்ன வேணும்? அடையாளம் வேணும். எங்களை வழிநடத்துற தெய்வம் யாருன்னு எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். அதான் ஆர்வம் கிட்ட சொல்லி என்ன பண்றாங்க, கொண்டு வந்த தங்கத்தெல்லாம் கொடுக்குறோம். முதல்ல எந்த மிருகம் வருதோ அந்த மிருகத்தோட உருவத்தை நீ செய்ய வேணும் பொழுது ஆர்வம் என்ன பண்ணிடலாம்? கண்டுக்குட்டி சேர வச்சு அவங்க வச்சுட்டு அப்படியே கொண்டாடுறாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நீங்க கேக்குறீங்களா? உருவத்தை கேக்குறீங்களா? அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை உணர்ங்க. எனக்கு வாக்கு பண்ணி அனுப்புறாரு, நான் அதை சுமந்து கொண்டு போறேன். அது என் வாழ்க்கையில நிறைவேற நான் பாக்குறேன். அப்ப அவர் உயிரோட தேவன் தான். அல்லேலூயா. நான் இருக்கிறேன்னு சொல்றாரு, நான் முழுசா நம்புறேன். நம்மள எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான்கள் தெரியும். 100% நான் நம்புறேன் கர்த்தரை. அவருடைய கிரியைகளை என்னோட வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 4 ஜீவன்கள முதல் முகம் சிங்கத்துக்கு
கொத்தானது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சிங்கத்தை போல போறீங்க, தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. காளை கொத்தானது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளை சோம்பேறியா இருக்கக்கூடாது. காளை என்ன பண்ணும்? காளை மாடு என்ன பண்ணுவா? வயல்ல உழணும். அது வேலை அதிகம், பலி அதிகம். ஆண்டவர் பிள்ளை சொல்லிட்டு நம்ம சோம்பேறியா இருக்கோமா? நீ கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. கர்த்தருடைய கிரியைகளை ஒப்பு கொடுத்து போயிட்டே இருக்கும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. காலை முகத்தை எதுக்கு வச்சிருக்கா தெரியுமா? நீ சுறுசுறுப்பா இன்னைக்கு காலையில எழுந்து நம்ம நிக்கிறோம்னா ஆண்டவரோட பலன் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நைட்டு தான் அவ்வளவு எழ முடியல, ஆனா காலையில எழுந்து நிக்கிறோம். ஏய், நான் மாத்திரை போடல, நான் விட்டமின் மாத்திரையோ புரோட்டீன் மாத்திரை போடல, அவருடைய பலத்துல நடக்க உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியம். தண்ணியில ஜாபனி குடிச்சு ஓடா உடம்பு சொல்ல எங்க ஆண்டவத்தை எங்க பாட்டில் என்ன பாட்டில் சொல்றமா இல்லையா? எத்தனை பேர் வீட்டுல அந்த மாதிரி சத்தம் கேட்குது? குழந்தை அடிபட்டு ஓடி வரும், போமா ஆண்டவரத்தை, கால் வீங்கிச்சு, போ ஆண்டவரத்தை, போ எசப்பரத்தா. அதான் நான் அப்ப என்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? அவருடைய ரத்தத்துல என்னுடைய நம்பிக்கை நான் வைத்து இருக்கிறேன். நல்ல அடிப்படிச்சு அவன் ஹாஸ்பிட்டல் போறான், தலை வீட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போறான் அப்படி சொல்லல. முதல்ல என் ஆண்டவருக்கு இடம் கொடுப்பேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஜோம் பண்ணி விடு, அது உள்ள போய் கிரிய செய்யும். அம்மே நம்ம என்ன பண்றோம்? அவரை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். காலை சோம்பேறியா இருக்கக்கூடாது. அதற்கு தான் அந்த ஜீவன், அந்த இரண்டாவது ஜீவன் ஆயிடுது. மூன்றாவது ஜீவன் மனுஷ முகம். நமக்காகவே 100% மனுஷகுமாரனாய் வந்த இந்த பூமியிலே பிரவேசித்த அந்த மனுஷகுமாரன், அல்லேலூயா, அவருடைய வழியின் வாசல்களை நிரப்பணும். அவருடைய வழியிலே நம்ம கடந்து போகிறவர்களா இருக்க வேண்டும். அவன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இயேசுதான் எனக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கும். ஏதாவது பிரச்சனையா வாங்க போய் அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்றாரு ஆண்டவர், அதுதான். நான் ஒண்ணு நம்ம போன் எடுக்கலதான் செம டென்ஷன் ஆயிடும். அதாவது பண்றாங்களோ ஒரு காரியங்கள் காணால ஜெபிக்கிறவங்க போன் பண்றோம், நீ எடுக்க மாட்டாங்களே. பாண்டவர் எடுக்கல அப்படின்னா அது எடுக்க வைக்கலன்னா என்ன அர்த்தம்? மகள நீ ரொம்ப அவளை தேடுற, முதல்ல நீ என்ன தேடு. அவளும் மனுஷதான், நீ என்ன தேடு. சில வேலைகளை எடுக்காம உங்களுக்கு பதில் வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்டைரக்டா போவாத, டைரக்டா என்ன பாருன்னு சொல்றாரு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுங்க. நீங்க என்ன திட்டியோ நீங்க அவருடைய கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க. கர்த்தர் உன்னை டைரக்டா கேட்க சொல்றாரு. என்ன இடத்துல மரியாதை எனக்காக வேண்டிக் கொள்ளன்னு சொல்லாத, அந்தோனியரை எனக்காக வேண்டிக் கொள்ளன்னு சொல்லாத. கர்த்தாவே நீ கைகளை உயர்த்து. ஆமே, புருஷர்களை புதிய ஏற்பாட்டுல என்ன இருந்தாலும் கையை உயர்த்தி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? கர்த்தர் இறங்கி வருகிற தேவனா இருக்கு. இந்த ஒரு வசனத்தோடு தான் நான் முடிக்க போறேன். அடுத்தது 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பா இருக்குது. கழுகுடைய கண் எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும். நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? தூரத்துல நான் போய் சேரப்போகிற அந்த பரம காணானை குறித்து நாம் ஒரு விசுவாசம் உள்ளவராய் இருந்தேன். இன்றைக்கு நான் ஜீவிக்கிறவராய் இருக்க வேண்டும். என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய காரியங்களை இது இல்லப்பா. சின்ன வீடோ சின்ன பிரவேசிக்கிறதுக்கு கடைகளுடைய கண்ணை போல என்னுடைய பார்வை நமக்கு என்ன பார்வை இருக்கணுமா? சொல்லுங்க, எந்த பார்வை இருக்கணும்? தூர பார்வை இருக்கணும். பரலோகத்தை குறித்த காரியங்கள் இருக்கணும். எல்லாரும் நாள் பண்ணிவிடுவோம். அப்படி தகப்பன வந்து செபிச்சு முடிப்பார். அல்லேலூயா. அது ஒரு நல்ல தெய்வம். நிறையவா சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வாங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்தை குறிச்சு கத்த நிறைய காரியங்களை வெளிப்படுத்திட்டு வர்றாரு. அதனால ஆண்டவனுக்கு கிரியை செய்ய நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, நாகம் தீர்க்க சுபசேவ வீட்டுல போய் வாசிச்சு ஜெபிங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை பகைக்கிறவர்களை குறித்து நீங்கள் ஒருபோதும் கோபப்பட வேண்டாம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். பகைஞருக்காக அவர் கோபத்தை வைத்திருக்கிறார். அதனால நாம நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக நாம் எந்த விதமான வாய்களையும் திறந்து எந்த விதமான தூஷணமான வார்த்தைகளும் நாம் சொல்லிவிடாதபடிக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நியாயம் செய்கிறவர் கர்த்தர். என்னாமத்தில் சொல்கிறார், நானே பதில் செய்கிற கர்த்தர் என்று. அல்லேலூயா. ஆமா, நாம யாரையும் நியாயம் தீர்க்க ஒரு வார்த்தை பேசவே கூடாது. அதுக்கு அதிகாரமே இல்லை. நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர், அவர் கர்த்தர். ஆமென். நீதியை சரிகட்டுகிற தேவன். நான் வாசித்தேன் இல்லையா, நீதியை சரிகட்டுகிற தேவன். நீ பதறி போய் கூட ஒரு வார்த்தை பேசி விடாதே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்.
ஆமென். எல்லாம் நல்ல வாயில திறந்து ஆண்டவரே நீ இருக்கிறவராகவே இருக்கிறீரப்பா. நாங்கள் ஒன்றும் பதறிப்போல் ஒரு வார்த்தை ஒருவருக்கு முன்பாக சொல்லாதபடிக்கு எங்கள் நாவை கர்த்தாவே நீர் பத்திரப்படுத்துங்கப்பா. நீர் வெளிச்சமுள்ள தேவன் ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே நீர் பயங்கரமானவர் கர்த்தாவே. எதிரிகளுக்கு கர்த்தாவே அப்பா அக்னியை இறைக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமாண்டவரே கண்மலையை பெயர்த்தெடுக்கும்படியாய் அக்னியை போடுகிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா துதிக்கிற அந்த வார்த்தைகள் வந்தபடினாலே ஆண்டவரே 4 திருவிழை கொடுத்து விளக்கங்களை கொடுத்து அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்று தந்தீரே, அதற்காக நமக்கு நன்றி. காலையை போல உழைக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே மாற்றிருக்கிறே, அதற்காக நன்றி ராஜா. ஆமாண்டவரே ஸ்தோத்திர ராஜா. பெருவை போல கர்த்தாவே நல்ல பாடுடையவர்களாய் தூர பாடுடையவர்களாய் கர்த்தாவே கற்றுக் கொடுக்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திர ராஜா. எல்லா வாயத்தை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா. மனுஷன் முகமாய் வந்தீங்க ஆண்டவரே. பெரிய பாக்கிய ராஜா. சபிக்கப்பட்ட இந்த பூமியில எங்களுடைய சாபங்களை எடுத்து போற தகப்பனே நீர் மனிதனாக அவதரித்தீரே ராஜா. இந்த ஜனங்கள் அடியிலும் பாக்கியமானவர்கள் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. நீர் மனிதனாய் வந்தீரே ராஜா. நீர் மனிதனாய் வந்தீரே ராஜா. எங்களோட கூட வாசம் பண்ணீரே ராஜா. இஸ்ரவேல் கோத்திரத்தார கூட வாசம் பண்ணீரே ராஜா. ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ராஜா. மனதோடு துதிக்கிற ராஜா. வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தாலே வாழ்த்து ஆசீர்வதிக்கிற ராஜா. வாழ்ந்து சுமித்திருப்பார்களாக எல்லா கன மகிமை தூக்கி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். உங்க கரங்களை காணிக்க எடுத்துக்கொள்ளுங்க. காணிக்காக ஜெபிக்கிறவங்க பாடுறவங்க சீக்கிரம் வாங்க. ஆபிரகாம் ஐயா வந்து ஜெபம் பண்ணுவார் காணிக்காக. நாம் யாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த 2வது வருஷத்த ஒரு நாளிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. இந்த கடுமையான வெயிலிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உலகத்தானுக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் அவர் பாதுகாக்கிறார். ஏன்னா ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்காரு, பகலில வெயிலாகிலும் சேதப்படுத்தவில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நம்ம ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள வசனம் நம்மளை பாதுகாக்கிறது. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அருமை ரட்சகரே, எங்கள் ஆத்தும நேசரே, பரிசுத்தரே, இந்த பகல் வேலைக்காக நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில கூட உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக ஆண்டவரே காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல காணிக்கை வாங்கன்னு நீங்க சொல்ற இந்த வார்த்தையின்படி உங்களோட பிள்ளைகள் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஆண்டவரே அந்த காணிக்கைகளை நீங்க ஆசீர்வதிக்கபடியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே பரலோகத்துல பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கணும். ஆண்டவரே இவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே காணிக்கைகளும் ஆண்டவரே பரலோகத்திலே பொக்கிஷமாய் சேர்த்து ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிற ஆண்டவரை கேடகமாய் நீர் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அபயத்தனமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கணக்கில வர வைத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஏற்ற நேரத்துல ஆண்டவரே பொருளாதார நெருக்கடியில வரும்போது அந்த உதவி ஆண்டவரே 100 மடங்கு ஆண்டவரே கோடி மடங்கு விஷயம் நாங்கள் விசுவாசிக்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். நீரே கிருபை செய்யும். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கட்டுங்கள் தனை அறுத்து கவலைகள் போக்கினார். நித்திய தேவனாம் நீ மனதை நினைத்திடு. கட்டுங்கள் தனை அறுத்து கவலைகள் போக்கினார். நித்திய தேவனாம் நீ மனதை நினைத்திடு. சத்திய குருநாதர்
கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் மீண்டும் மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். Nada, foi lá.